உங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் ஆதார் கார்டில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஆதார்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இல்லைங்களா, இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆதார் கார்டு அப்டேட் அப்ளிகேஷன் நீங்கள் போட்ட உடனே ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டுலாம் இருக்குது இல்லைங்களா, இல்லை அது 2 அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ஆதார் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் ஃபேஸ் ஆர்டின்னு இருக்குது இல்லைங்களா, இதே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்மளோட இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம லாகின் பண்ணி நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுவோம். ரிஜிஸ்டர் பண்ணும்போது அந்த ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வச்சு தான் இது எல்லா ப்ரோக்ரஸும் நடக்குது. ஸோ இது பண்ண உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஆதாரில் வந்து நீங்கள் லாகின் கொடுக்குறீங்க. லாகின் கொடுத்த உடனே நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாகின் ஆகிடும். இது மாதிரி லாகின் ஆன உடனே கீழே வந்து அப்ளிகேஷன் இருக்கும் பாருங்கள், மை ஆதார் அப்டேட், இன்னொன்று வந்து மை கான்டாக்ட் கார்டு அப்படின்னு இருக்குது. இதில் வந்து மை ஆதார் அப்டேட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ண உடனே வந்து என்னென்ன நம்ம அப்டேட் பண்ண முடியுன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மொபைல் நம்பர் அப்டேட், அட்ரஸ் அப்டேட், நேம் அப்டேட், இமெயில் ஐடி அப்டேட். இப்போ வந்து ஒரு டைம் நம்ம அந்த மொபைல் நம்பர் நம்ம மிஸ் பண்ணிகிட்ருப்போம் அப்படின்ற பட்சத்தில் எதுவும் பண்ண முடியாது. ஸோ நம்ம லாகின் பண்ணும்போது அந்த கரண்ட்டாக இருக்கிற நம்பர் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம புது நம்பர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போது பழைய நம்பர் வச்சுருப்பாங்க, இந்த நம்பர் எனக்கு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ மொபைல் நம்பர் கொடுக்கலாம். இங்கே கேட்குது பாருங்கள், 30 days 75 rupees நம்ம பேமெண்ட் பண்ணணும். நியூ மொபைல் நம்பர் இருக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்த உடனே நமக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குது. இப்போது என்னோடய கரண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் இங்கே இருக்குது. ஸோ அதே மாதிரி இன்னொரு நம்பர் நான் இப்படி கொடுத்தேன் அப்படின்ற பட்சத்தில் என்னோடய ஓடிபி வந்து அவங்களுக்கு சென்ட் ஆகும். சென்ட் ஓடிபின்னு கொடுத்த உடனே ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அதனோட டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டு நமக்கு வந்து குறிப்பிட்ட நாளில் வந்து அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். எங்களோட வீடியோ வந்து எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.